ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற இடம் வந்து கன்னியாகுமரி. கன்னியாகுமரினாலே உங்களுக்கு தெரியும். இப்போ லேட்டஸ்ட்டாக போட்ட அந்த கண்ணாடி பாலம் ரொம்ப மக்கள் மத்தியில் ரொம்ப ரொம்ப பிரபலமாகிக்கிட்டே போகுது. அதாவது இயற்கையும் அழகு, அதே மாதிரி இந்த கண்ணாடி பாலத்துக்கு மேலே நின்றாலும் ஒரு சரியான ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்குது அங்கே. நீங்கள் வர்ற வழியில் வந்து ஆரல்வாய்மொழி அந்த இடத்துல இந்த காற்றாலைகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏசியாவிலேயே மிக பிரம்மாண்டமான காற்றாலைகள் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. இங்கேருந்து தான் தென் தமிழகத்துக்கு ஃபுல்லாக எலக்ட்ரிக் சப்ளை ஆகுது. இதை தாண்டி வந்தீங்கன்னாக்கும் கன்னியாகுமரிக்கு வந்து இங்கேருந்து ஒரு 17 கிலோமீட்டரில் கன்னியாகுமரி போயிடலாம். போனோன்னா இந்த இதில் வந்து நீங்கள் போட்டிங்க்கு வந்து டிக்கெட் எடுத்து போகணும். எடுத்து போனீங்கன்னாக்கும் இங்கே வந்து குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் விவேகானந்தா ஸ்டேட்யூலையும் திருவள்ளுவர் ஸ்டேட்யூலையும் பொழுத பார்க்கலாம். அருமையான இடங்கள், காற்று அலைகள் வந்து உங்களை ரொம்ப பரவசப்படுத்தக்கூடிய ஒரு இடமா இருக்குது. அது முடிச்சுட்டு அப்படி சாயங்காலம் போல் வந்தீங்கன்னாக்கும் சூரிய அஸ்தமர இடத்துக்கு வந்துடலாம். அங்கே வந்து இதே மாதிரி தான் இன்றைக்கி வழக்கத்தை விட அதிகமாக அலைகள் வந்து அதிகமாக இருக்குது, காற்றும் அதிகமாக இருக்குது. மக்கள் ஆனால் கம்மியாக தான் இருந்தாங்க. இன்றைக்கி லீவு நாள் இல்லை, நம்ம வந்த நாள். அதனால் நார்மல் கூட்டம் தான் இருக்குது, கூட்டம் அதிகமாக இல்லை. தெளிவாக ஒரு இது கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த அளவுக்கு இருந்துச்சு, தெளிவாக இருந்துச்சு வானத்தில். போக போக மேகக்கூட்டங்கள் வந்து மறைச்சிருச்சு. இன்றைக்கி சரியாக கிடைக்கல சூரிய அஸ்தமனம். நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவோம். நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே.